ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பாண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகவும், நிலா இருந்துட்டு இங்க பாருங்க பாண்டி, இதுவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னா நாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவோம். கண் கலங்காதீங்க பாண்டி, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நிலா வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ சேரனுமே என்ன பாண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே கண்டிப்பா இந்த பணத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேரன் எடுத்துட்டு, இங்கே பாரு பாண்டி, நீ எல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ நல்ல நிலைமைக்கு வந்தால் அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு, அப்படி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமலுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடி, எப்படியோ நம்ம கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழி கிடைச்சிருச்சு. பணத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கடத்தையும் அடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம நிம்மதியாக எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டுறதுக்கு பணமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம எங்கேயுமே வேலைக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. தன்னோட பெத்த பிள்ளை இந்த வீட்டில் இருக்குது, பெத்த பிள்ளைய பார்த்துப்போம், அதுக்காக நம்ம வாழணும்னு சொல்லிட்டு இந்த கோமல் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. அவங்களோட கடனை அடிச்சுட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பல்லவன் அவங்க அம்மா மேலே ரொம்பவே பாசமாக இருக்காங்க. இப்போது இவங்க இப்படி ஒரு ஃப்ராடு வேலை பண்ண போகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சாவே நம்ம பல்லவன் ரொம்பவே நொறுங்கி போயிடுவாங்க. அதே சமயம் பணத்தை திருடணும்னு சொல்லிட்டு இங்கே கோமல் வந்து பிளான் பண்ணியாச்சு. யாருக்கும் தெரியாமல் இந்த பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே நொந்து போயிடுவாங்க. அதே சமயம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோமலை வச்சு செஞ்சுருவாங்க. இப்போது இங்கே நம்ம கோமல் வந்து எல்லாருமா சீக்கிரமாக வேலைக்கு போயிடணும், அந்த டைம் பார்த்து நம்ம பணத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட, அண்ணே இந்த வீட்டுக்கு நம்ம அம்மா வந்திருக்காங்க, அம்மாக்கிட்டே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்ல, அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னா உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாண்டியன் வந்து இங்கே நம்ம கோமல்கிட்ட வந்து, அம்மா நான் புதுசாக அதாவது லீஸுக்கு கடன் எடுக்கலான்னு இருக்கேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க, இந்த பணத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையவே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் வந்து கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும், கோமல் இருந்துட்டு நீ நல்லா இருப்பப்பா, கண்டிப்பாக அந்த தொழிலில் நல்லா முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமலுமே வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. உடனே கோமல் இருந்துட்டு, தம்பி நல்ல விஷயம் பண்ண போகுது, நான் ஏதாவது ஸ்வீட் செய்யட்டாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீங்கள் எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை இல்லை தம்பிக்காக நான் கண்டிப்பாக ஸ்வீட் செஞ்சே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்க வந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்வீட் செஞ்சு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இப்போ நிலா இருந்துட்டு, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாண்டி வந்து, ஏங்க இந்த பணத்தை நீங்கள் தாங்க வைக்கணும், நீங்கள் ஒரு இடத்துல வைங்க, நான் இந்த பணத்தை நாளைக்கு எடுத்துகிட்டு போய் முதலாளிக்கிட்ட கொடுத்து எல்லா எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, என்கிட்ட எதுக்காக பாண்டி கொடுக்குறீங்க, நீங்கள் அண்ணங்கிட்ட கொடுங்க, அண்ணன் தான் ரொம்ப ராசியான கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே சேரன் இருந்துட்டு, இல்லைப்பா இந்த வீட்டுக்கே மகாலட்சுமி நீதான்ப்பா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமுமே நல்லதாகவே நடக்குது, நீயே வாங்கி வைப்பா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் சொல்கிறாங்க. சரிங்கண்ணே எனக்கு டைம் ஆகிடுச்சு, குடுப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி இப்போது அவங்க ரூமில் போயிட்டு அதாவது அவங்க பேக்கில் வச்சு பீரோவில் வைக்கிறாங்க பணத்தை. இப்போது இங்கே நம்ம நிலாவுமே வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. சோழனுக்குமே அதாவது மேல் மருவத்தூருக்கு சவாரிக்காக போயிடுறாங்க. இப்போ பாண்டியுமே அந்த லீஸுக்கு எடுக்க வேண்டிய வேலைலாம் நிறைய இருக்குது கடையை, அதனால் அந்த வேலையை பார்க்குறதுக்காக அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது பல்லவனுமே, அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காலேஜ் கிளம்பிடுறாங்க. சேரனுமே இங்கே நம்ம கோமல்கிட்ட, இங்கே பாருங்கம்மா நீங்கள் ரொம்ப பத்திரமா இருங்க, அப்பா ஏதாவது பேசினார்னா கூட நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க, ஏதாவது விபரீதமாக நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா அப்படியெல்லாம் நான் எந்த சண்டைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கம்மா நானும் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சேரனுமே வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. நடேசன் பாதி நேரம் வீட்டுக்கு வரதில்லை இந்த கோமல் இருக்கிறதுனால. இப்போது வீட்டில் யாருமே இல்லை. இங்கே நம்ம கோமல் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. கோமல் பணத்தை ரெடி பண்ணியா இல்லையாடி, எம்புட்டு நேரம் தாண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யோ கவலைப்படாதியா, பணம் ரெடி ஆயிடுச்சு, இங்கே பாருடி 1 லட்சம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யோ
1,00,000 இல்லையா 3,00,000 கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே வாயை பொழந்துடுறாங்க. ஏய் என்னடி கோமலு சொல்கிற 3,00,000மா? 3,00,000 இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படியும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகாமலே நம்ம பொழப்ப ஓட்டிடலாம் போலவே. ஆமாய்யா, அதை தான் நானும் யோசிச்சு வச்சுருக்கேன். வீட்டில் இப்போ யாருமே இல்லை, எல்லாருமே வேலைக்கு காலேஜுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போது வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அந்த பணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா எல்லாம் அங்கங்கே கடன் வாங்கி வச்சுருக்காங்கய்யா. கடன் எதுக்காகனா, ஏதோ சின்ன பையன் பாண்டியன் இருக்கான்ல, அவன் கடையை லீஸுக்கு வாங்குறதுக்காக எல்லா பணமும் ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படியும் அந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே நாமத்தை போட்டுக்கிட்டு நிற்க போகிறாங்க. சரி சரி, அவங்க எப்படியானா போயிட்டு போகிறாங்க, நம்ம கடன் அடையணும், நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லவும், சரி கோமலே நீ சீக்கிரமாக பணத்தை எடுத்துன்னு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கோமல் நானும் அந்த வீட்டுக்கு வரவா, 2 பேருமா பணத்தை சேர்த்து ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லவும், யோ வேணாயா, திருதுப்புன்னு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நான் தனியாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுப்பேன். ஆனால் நீ வந்துட்ட அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடும்யா, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கோமலே சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா, அப்போ தான் நம்ம வீட்டில் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி நீ ஃபோனை வையா, நான் பணத்தை போயிட்டு தேடுறேன், எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கோமலு எல்லா ரூமுமே தேடி பார்த்துட்டு கடைசியாக இங்கே நம்ம நிலாவோட ரூமுக்கு வராங்க. இப்போது பெட்டு கீழே, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே மூளை முடுக்குன்னு தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பீரோவில், கப்போர்டில் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பீரோவில் தான் ஒரு பேக்கில் பணம் இருக்குது. கரெக்டாக அதை அப்பாடி பணத்தை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது பணத்தை எடுத்து எங்கே வைக்கலாம், இப்போவே எடுத்துகிட்டு ஓடி போயிடலாமா, யாராவது வெளியே இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமல் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. அக்கம் பக்கம்னு யாருமே இல்லை. சரி நம்ம பணத்தை நம்ம முந்தானியிலே முடிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு இவங்க உள்ளே போகவும், இன்னொரு சைடு இங்கே நம்ம சந்தா வந்து வழக்கம் போல் சேரனுக்கு சமைச்சு கொண்டு வராங்க. இப்போது சேரன் வேலை செஞ்சு அதாவது சைட்டில் வந்து அதாவது மயங்கி விழுந்துடுறாங்க. அனிஷ் இங்கே சந்தா எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. சந்தா இருந்துட்டு ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல பையாக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து எதுவுமே இங்கே நம்ம சேரன் வந்து எந்திரிச்சிடுறாங்க. சின்ன மயக்கம் தான், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லவும் உடனே பையா இது அதாவது அனிஷ் பையா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பையா, இதெல்லாம் சும்மா மயக்கமெல்லாம் இல்லை, ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இல்லை அனிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீங்கள் இனிமேல் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, சந்தா நீயும் போக கூட அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, இல்லை இல்லை வேண்டாம் சந்தாலாம் வேண்டாம், சந்தா நீ இங்கே இருப்பா, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தா இருந்துட்டு சேரனோட கையை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம சேரனும் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதெல்லாம் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அப்படியே தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, இந்த டைமில் நான் உங்களை தனியெல்லாம் அனுப்ப மாட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனோட கையை பிடிச்சி நம்ம சந்தா இப்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இங்கே அதாவது கோமல் வந்து எப்படியாவது இந்த பணத்தை சேஃப்டி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க முந்தானியில் அப்படியே முடிஞ்சுக்கிட்டு அப்படியே ரொம்பவே பதட்டமாக அங்கேருந்து அந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த நிலாவோட ரூமில் இருந்து ரொம்பவே பதட்டமாக வெளியே வரவும் கரெக்டாக இங்கே நம்ம சந்தாவும் சேரனும் வந்து நிற்கிறாங்க. இங்கே சேரனை பார்த்ததுமே இங்கே கோமலுக்கு பதட்டமாக இருக்குது. அப்படியே பணத்தை எல்லாத்தையுமே கீழே அதாவது முந்தானியில் இருக்கிறத ஒரு பதட்டத்தில் அப்படியே கையில் கீழே விட்டுடுறாங்க. பணமெல்லாம் கீழே இறஞ்சி போயிடுது. இங்கே நம்ம சந்தாவும் சேரனும் இப்போது இங்கே கோமலை பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. பணத்தை என்ன இவங்க எடுத்துகிட்டு வராங்க, ஃபுல் பணமும் எல்லா பணமும் கீழே இறஞ்சி கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே கோமலும் அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி திக்கி திணறாங்க. இப்போது சந்தா இவங்கள பார்க்குறாங்க. என்ன பையா இவங்கள உங்களுக்கு தெரியுமா, இவங்க எதுக்காக இங்கே இருக்காங்க, இவங்க எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சந்தா வந்து கேட்குறாங்க. இப்போது சேரன் இருந்துட்டு, இவங்க பல்லவனோட அம்மா, இவங்க வந்து ஒரு 2-3 நாள் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது, இவங்க சரியான ஃப்ராடு, இவங்கள நான் ஒரு டைமு எங்கள் ஊர்லேயே சவுத்து ஏரியாவிலேயே நான் இவங்கள பார்த்துருக்கேன், இவங்க எவ்வளோ பெரிய கேடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா எல்லா உண்மையும் சொல்ல வரவும் இங்கே கோமலுக்கு பதட்டமாக இருக்குது. உடனே நம்ம சந்தா ஏங்க நீங்கள் உள்ளே வாங்க
வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர வச்சுட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க 2 கதவுமே. உடனே நம்ம சேரன்கிட்ட நிலாவுக்கு கால் பண்ணி நிலாவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கால் பண்ணி வீட்டுக்கு உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமலுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் பல்லவனோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சேரன் வந்து என்னென்ன சந்தா எதுக்காக அவங்களெல்லாம் வர சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சேரன் நிலாவுக்கு சோழனுக்கு பாண்டியனுக்குன்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் கால் பண்ணி வீட்டுக்கு உடனே வர சொல்கிறாங்க. அவங்களுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கோமலுக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. எப்படியாவது பேசியே நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்றதை நம்ம நிரூபிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது சேரன் எடுத்துட்டு, அம்மா என்னம்மா சந்தா உங்களை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி வேறு ஆளை பார்த்துக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சந்தா வந்து யாரையோ பார்த்துட்டு என்னமோ உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் இப்போவுமே நான் உங்களை ரொம்பவே நம்புகிறேம்மா. நீங்கள் பல்லவனோட அம்மா, பல்லவன் சந்தோஷப்படுறான் இன்னைக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் பல்லவன் தான். பல்லவனுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பல்லவனுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஆனால் நீங்கள் எதுக்காக இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்படி இறச்சி வச்சுருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பணம் எப்படி உங்ககிட்ட? நிலா ரூமில் தான் இவ்வளோ பணம் இருந்தது. பாண்டியன் வந்து கடையை லீஸ்க்கு வாங்குறதுக்காக பணத்தை நிலா கிட்ட கொடுத்து வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே இங்கே நிலாவும் நம்ம சோழன் பாண்டியன் இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. கதவை தட்டுறாங்க. இப்போ சந்தாவுமே கதவை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. திரும்பவும் லாக் பண்ணிடுறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு எதுக்காக கதவை லாக் பண்ணி வச்சுருக்கீங்க? கீழே பணம் கொட்டி கிடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே என்ன பணமெல்லாம் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யார் பணம் இது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு யார் பணம்னே தெரியலப்பா, பல்லவனோட அம்மா மடியில இருந்து இம்புட்டு பணமும் கீழே விழுந்தது. இவ்வளோ பணம் அவங்க மடியில் எப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க? 3 லட்சம் ரூபாவா? நான் 3 லட்சம் பணம் வந்து உள்ளே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுக்கு நல்லாவே சந்தேகம் வந்துடுது. ஏன்னா அடிக்கடிக்கு யாருக்குமே தெரியாமல் போய் ஃபோன் பேசுவாங்க. அப்போவே நம்ம நிலாவுக்கு சந்தேகம் வந்திருக்கும். இப்போது உடனே நம்ம நிலா அவங்க ரூமில் போயிட்டு பாண்டியன் கொடுத்த பணத்தை பார்க்குறாங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. பார்த்தா பணம் இல்லை. உடனே ஓடி வந்து, அண்ணே நான் காலையில் பாண்டியன் என்கிட்ட பணம் கொடுத்துருந்தாருல, நானுமே பேக்கில் வச்சு பீரோவில் பூட்டி வச்சுட்டு தானே போனேன். ஆனால் அந்த பணம் காணோன்னே. அப்போது அந்த பணம் தான் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்லவும் எங்கள் கோமலுக்கு அப்படியே மரண பயம் பீதி அடையுது அவங்களுக்கு. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே அப்போது பணத்தை இவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கோமல் இருந்துட்டு, இங்கே பாருமா என்னம்மா என் மேலே பழி போடுற, நான்லாம் திருட மாட்டேன், இது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்தப்போ சும்மா சாதாரணமாக தான் வந்தீங்க. இவ்வளோ பணத்தை நீங்கள் எப்போவுமே முந்தானியில் முடிஞ்சு வச்சுருப்பீங்களா என்ன? இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சிருக்கீங்க, அதே சமயம் பணத்தை திருடிட்டு போகணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இங்கே நம்ம சோழனுக்கு நல்லாவே சந்தேகம் வந்துடுது. ஏங்க இவங்க கண்டிப்பாக பணத்தை திருட தான் வந்திருக்காங்க. இவங்க பல்லவனோட அம்மான்னு சொல்லி சொன்னாவே எனக்கு என்னால் நம்ப முடியலைங்க. இவங்க பின்னாடி ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தோணிக்கிட்டே இருந்தது. இப்போ தானே தெரியுது இவங்க பணத்தை திருடுறதுக்காகவோ இல்லை மற்ற பொருள் ஏதாவது எடுக்கிறதுக்காகவோ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தாவே எனக்கு ஒரிஜினல் அதாவது பல்லவனோட அம்மானு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோமல் இருந்துட்டு, இங்கே பாருப்பா பல்லவன் என் பிள்ளை தான், நான் தான் அவனை 10 மாதம் சுமந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா அதெல்லாம் விடுங்க, அந்த கதையெல்லாம் எதுக்காக சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போது இந்த பணம் எப்படி வந்ததுன்னு மட்டும் ஒழுங்காக சொல்லிடுங்க. அப்போது பாண்டியோட பணம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் தான் திருடிருக்கீங்க. யாருமே இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் பணத்தை திருடிட்டு ஓடி போயிடலாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் இருந்துட்டு, ஐயோ வேண்டாப்பா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாப்பா அதாவது எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது, அதான் இந்த பணத்தை கொண்டு போயிட்டு கடனை அடைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம் இருந்திருந்தா நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்துருக்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சுருப்போம். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணியிருக்கீங்க. உங்களை பார்க்கவே எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் இவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கள் நடேசன் வந்து இப்போது வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போது நடேசன் இருந்துட்டு, ஓ இவ பண்ண திருட்டு வேலை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் நான் சொன்னேன்ல இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் தான். இவ இன்னும் தலையில் இடியை தூக்கி போட்டுட்டு போகிறது, அதாவது கல்லை தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு கூட அஞ்ச மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அங்கிள் நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இவ சரியில்லை நீங்கள் பின்னாடி அனுபவிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் தெரிஞ்சுப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம நடேசன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இந்த வீடு பொம்பளை தங்காத வீடு, அது மட்டும் இல்லாமல் என் 2 பொண்டாட்டிங்களையுமே நான் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. நான்
யாரையுமே கொலையே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க அங்கிள், நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நான் எதுக்காக கொலை பண்ணணும், அதுவும் என் பொண்டாட்டியை கொலை பண்ணது நான் இல்லை, இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நாங்கள் சோழன் இருந்துட்டு, இல்லை இல்லை நிலா, இந்த ஆள் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நிலா இது கோமலுமே ஆமாம்மா இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம நடேசனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்னடி என்ன, இப்போ தான் உன்னுடைய மண்டவாளம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் இங்கே யாருமே நம்ப போகிறது கிடையாது. நான் சொல்கிறது தான் உண்மை. இங்கே பாருமா நிலா, நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மைம்மா. என் பொண்டாட்டி அதாவது சேரனோட அம்மாவை கொலை பண்ணதே இவ இந்த வீட்டுக்குள்ளே வந்தா. அது மட்டும் இல்லாமல் இப்படி நான் சம்பாதிச்சுட்டு வந்து அவகிட்ட எம்புட்டோ பணம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா பணமும் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டிக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா பணத்தையுமே சுருட்டிட்டு போக நினச்சிருக்கான். அப்போது இப்போ சேரனோட அம்மா பார்த்துட்டா. அது பார்த்ததுனால இவளை உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிவிட்டு இவள் ஓடி போனவ தான். அப்பத்துலேருந்து அவங்கள அதாவது சேரனோட அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு போலீஸுமே நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவன் ஓடி போயிட்டா. இப்படி எல்லாருமா ஊருக்கு ஆளுங்கெல்லாம் சேர்ந்து நான் தான் கொலை பண்ணிட்டேன் 2 பேரையுமே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான்மா இந்த கதையெல்லாம் ஆரம்பிச்சது. இவ சரியான ஃப்ராடுமா, இவ சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்லவும், அப்போது பல்லவனோட அம்மா உண்மையாகவே இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பல்லவனோட அம்மாவே இவ நல்லவன்னு சொல்லிட்டு தான் நான் இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். ஒய்ஃப் இருக்கிறப்பவே 2ஆம் தரமாக எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். ஆனால் அது ஏன் தப்பு தாம்மா. இவ என்னத்தை பண்ணி என்னை மயக்கனாலோ, அவளுமே ரொம்ப நல்லவளாக தான் இருந்தா. ஆனால் என்னை பிடிச்ச சனியை மாதிரி என் கூடவே வந்தாம்மா. அதுக்கப்புறம் சரி எப்படியாவது சமாளிச்சிடலான்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா. அதுக்கப்புறம் எவ்வளவோ பிரச்சனை வந்துருச்சு. திரும்ப இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு நினச்சேன். பெத்த பிள்ளைய கூட விட்டுட்டு போயிட்டாமா. அது பச்சை குழந்தையா இருந்தது. ஆனால் இவளுக்கு பணம் தான் முக்கியமாக தெரிஞ்சிருக்கு. அதோட முக்கியமான காரணம் என்னன்னா, வேற ஒருத்தன் கூடயும் பழகிக்கிட்டு இருந்திருக்கா. அவங்க கூடயுமே தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கா எனக்கே தெரியாமல். இப்போது பெத்த பிள்ளையோட அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் திருடிக்கிட்டு ஓடி போயிட்டா. இன்றைக்கும் பணத்தை திருடுறதுக்காக தான் வந்திருக்கா. இப்போ மட்டும் கரெக்டான நேரத்தில் நீங்கள் பார்த்து பிடிக்கல அப்படின்னா அப்படிதான் இந்த பணத்தை எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு ஓடி போயிருப்பா. நம்ம நெத்திலெல்லாம் நாமம் போட்டுருப்பா, பட்டியை போட்டுட்டு அவள் பாட்டுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக அந்த பணத்தெல்லாம் செலவழிச்சிருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. உடனே கோமல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? பெத்த பிள்ளையவே பணத்துக்காகவும் இன்னொருத்தனுக்காகவும் விட்டுட்டு ஓடி போயிருக்கீங்க. சி, உங்களெல்லாம் பார்த்தாவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. நீங்கள்லாம் தாயா? உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நிற்க வச்சு சுட்டு போடணும். எதுக்காக நீங்களாம் உயிரோடு இருக்கீங்க? நீங்களாம் செத்து போக வேண்டியது தானே. இப்படி ஒரு வாழ்க்கையே நீங்கள் எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நாக்கப்புடுங்கிற மாதிரி இங்கே நம்ம நிலா வந்து கேட்குறாங்க. இங்கே பாருமா, சும்மா வசனமாலாம் பேசிக்கிட்டு இருக்காதே. நான் பணத்தெல்லாம் திருடல. அந்த ஆள் சொல்கிறது எல்லாமே போய் நான் இந்த வீட்டை விட்டு என்னை துரத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஆள் பொய் சொல்கிறாம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், போதும் நிறுத்துங்க. என் அங்கிளை பற்றி எதுவும் தப்பாக பேசாதீங்க. அவர் நான் பார்த்த வரைக்குமே நல்லவராக தான் இருந்திருக்காரு. இந்த ஊர் ஆளுங்க கொலை பண்ணவன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுனாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இவர் நல்லவராக மட்டும்தான் இருந்திருக்காரு. அப்போவே எனக்கு தெரியும் இவர் எந்த தப்பும் பண்ணல, எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒட்டுமொத்த தப்பையும் நீங்களே பண்ணிவிட்டு மொத்த பழியையும் அங்கிள் மேலே போட்டுட்டு ஓடி போயிட்டீங்களா? இப்போ நீங்கள் கையங்களவமாக சிக்கியிருக்கீங்க. உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். சோழன், நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணுங்கள் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமலுக்கு பதட்டமாக இருக்குது. இப்போ கோமலோட ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நிலா இருந்துட்டு அவங்க கையில் இருக்கிற ஃபோனை பிடுங்கி ஸ்பீக்கரில் போடுறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு, கோமலே, என்னடி 3 லட்ச ரூபாவை அடிச்சே இல்லையாடி, சீக்கிரமாக வா, நான் தெருவில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வந்த அப்படின்னா நம்ம வண்டியில் சர்றேன்னு போயிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம கோமலு பேச வராங்க. உடனே இங்கே சோழன் இருந்துட்டு, வாயை மூடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யோ, உன்னையும் பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் தான் போகிறோம். மற்றவங்க கஷ்டப்பட்டு கடன் உடம் வாங்கி ஒரு தொழிலை தொடங்கிறதுக்காக பணத்தை ரெடி பண்ணி வச்சா நீங்கள் 2 பேருமா சேர்ந்து பணத்தை அடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா? நீ எங்கே இருந்தாலுமே உன்னை தேடி பிடிச்சி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் பயங்கர கோவமாக கத்தவும், உடனே இங்கே கோமலோட ஹஸ்பண்ட் நினைக்கிறாங்க, கோமல் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டா போல், சரி நம்ம ஃபோனை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமலோட ஹஸ்பண்ட் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதாவது தன்னோட பொண்டாட்டிக்கு பிரச்சனை அப்படின்னா கூட காப்பாற்றணுன்ற ஐடியாலாம் கிடையாது. நம்ம நல்லா சேஃப்டியாக இருக்கோமா அப்படின்றது தான்
கோமலோட ஹஸ்பண்டோட கேரக்டரே. சரி அவ எங்கேனா மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிட்டோம், நமக்கெல்லாம் கவலையே இல்லை, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமலோட ஹஸ்பண்ட் வந்து கண்காணாத இடத்துக்கு கிளம்பி ஓடி போயிடுறாரு. இங்கே கோமல் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பா என்னை விட்டுடுங்கப்பா, இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே நமக்கு சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, தன்னோட அம்மா இத்தனை வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இது பல்லவன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் தெரியுமா. ஆனால் நீங்கள் பணத்துக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் பல்லவன் ரொம்பவே மனசு கஷ்டப்படுவான். இவ்வளோ நாளாக என் அப்பா தான் நாங்கள் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் நல்லவராக தான் இருந்திருக்காரு. நீங்கள் பண்ண வேலை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே போலீஸுக்குமே வந்துடுறாங்க. போலீஸ் வந்து என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் இவங்க நாங்கள் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக 3 லட்ச ரூபா வீட்டில் வச்சுருந்தோம், இவங்க வந்து திருட பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே போலீஸுமே சரி நாங்கள் இவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமில் இருந்துட்டு அதெல்லாம் என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. பார்த்தீங்களா சார், தப்பு பண்ணிவிட்டு எவ்வளோ திமிராக பேசுகிறத பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும், இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலே காலேஜ் முடிகிற டைமுமே வந்துடுது. நம்ம பல்லவனுமே காலேஜ் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன போலீஸ் ஜீப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்கவும், இங்கே போலீஸ் வந்து நம்ம கோமலோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பல்லவனும் என்ன நடக்குதுங்க அண்ணி, என்ன நீ இது, அம்மாவை போலீஸ் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க, இங்கே பாருங்கள் என் அம்மாவை விடுங்க, என் அம்மாவை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க, என் அம்மா எந்த தப்புமே பண்ணாதவங்க, இதோ இங்கே நிற்கிறாரே இந்த நடேசன், இவர் தான் எல்லா தப்புமே பண்ணது, இவரை வேணால் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, ஆனால் என் அம்மாவை அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, டே பல்லவா இங்கே நடந்ததெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியாதுடா, அவங்க கரெக்டாக தான் அவங்க வேலையை செய்கிறாங்க, நீ விடுடா அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே என்னென்ன பேசுகிற, என் அம்மானை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்க்குறதுக்காக தேடி வந்திருக்காங்க, இவங்கள நான் எப்படி விட முடியும், இல்லைண்ணே கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை அடம்பிடிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, டே பல்லவா இந்த அண்ணி சொன்னேன் அப்படின்னா நீ கேட்பல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ என் அம்மா கூட இருக்கணுன்றது எனக்கு பல நாள் ஆசை, அதனால் நான் யாருக்காகவும் என் அம்மாவை விட்டு கொடுக்குறதா இல்லை நீ அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம நிலாவுக்கு முகமே மாறிடுது. அண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணி, என் அம்மா என் கூடவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்படி என் அம்மா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க அப்படின்னா நானும் என் அம்மா கூடவே சேர்ந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, டே பல்லவா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பல்லவனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவன் பயங்கரமாக உடஞ்சி போயிடுறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, கண்டிப்பாக இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அண்ணி, இந்த நடேசன் தான், இந்த ஆள் தான் என் அப்பான்னு இருக்கிறாரே, அவர் தான் ஏதாவது ஒரு வேலையை பண்ணியிருப்பாரு, கண்டிப்பாக என் அம்மா மேலே எந்த தப்பும் இருக்காது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க அப்போ தாண்டா உன் அப்பாவே வந்தார், ஆனால் உன் அம்மா சரியில்லைடா, உன் அம்மா உனக்காகலாம் வரல பல்லவா, இங்கே பாரு கடைசி வரைக்கும் உனக்கு அம்மாவுக்கு அம்மாவும் அன்னிக்கு அண்ணியாகவும் நான் உனக்கு இருக்கேன்டா, என்னை நம்பி இருப்பல்ல, நான் உன்னை சந்தோஷமாக தானே பார்த்துக்கிறேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன்டா, என் பெத்த பிள்ளை மாதிரி உன்னை நான் பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத பல்லவா, அவங்க சரியில்லைடா, பணத்துக்காக ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, அதாவது உன் மேலே அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா உன்னை அப்போவே விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கடா, எம்பிட்டு பெரிய கஷ்டமாக இருந்திருந்தாலும் கூடவே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க, ஆனால் அந்த பாசன்றது சுத்தமாக இல்லவே இல்லை பல்லவா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுடா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு புருஷனுமே இருக்காங்கடா, அவங்க இன்னொரு கல்யாண வாழ்க்கையில் தான் இருக்காங்க, அவங்க வேறு மாதிரிடா, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, இங்கே பாரு பல்லவா, தயவு செஞ்சு இந்த அண்ணி சொல்கிறத கேளுடா, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய ஆள், அது மட்டும் இல்லாமல் சேரனனோட அம்மாவை கொலை பண்ணதே அவங்க தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம பல்லவன் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. ரொம்பவே பயங்கர அதிர்ச்சி அவங்களுக்கு. எல்லாம் ஏன் நீ எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, இத்தனை நாளாக என் அம்மா எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் தலை பிச்சு போட்ட மாதிரி இருந்தது, இப்போது அவங்க என்னை தேடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு 2 நாள் தான் சந்தோஷமாக இருந்தேன், அந்த 2 நாள் கூட எனக்கு சந்தோஷம் வந்து நிலைக்கல பார்த்தீங்களா, அதுக்கு அம்மாவை அந்த கடவுள் என் முன்னாடி காட்டாமே இருந்திருக்கலாமே, இவ்வளோ கேவலமான ஒரு அம்மாவா எனக்கு
அந்த கடவுள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலாவுமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டே பல்லவா, நீ எதுக்காகவும் கவலைப்படாதடா, உனக்காக சேரன், சோழன், பாண்டியன், நானுன்னு சொல்லிட்டு உனக்காக இத்தனை பேர் இருக்கோம், உன்னை விட்டுற மாட்டோம், உன் அம்மா உனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம பல்லவனுமே சைலண்ட்டாக வந்து நிற்கிறாங்க. சோழன் இருந்துட்டு, சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க சார், இவங்க இந்த மாதிரி எத்தனை இடத்துல திருடினாங்களோ அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை கொலை பண்ணதே இவங்க தான், இதுக்கான சாட்சியுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறாங்க. இங்கே நம்ம பல்லவனுக்கு தான் இதில் ரொம்பவே வருத்தம். அதுக்கப்புறம் போலீஸுமே இங்கே பல்லவனோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே மனசு கஷ்டத்தில் இருக்காங்க. பல்லவன் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது சூழல் இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, 2 நாள் நடந்த எல்லாத்தையுமே கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுறா, சரியா? நாங்கள் எல்லாருமே உனக்காக இருக்கோம், உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனுக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே சேரன் வந்து போய் கிச்சனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நிலா பார்த்துட்டு, அண்ணா என்னண்ணே ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நிலா, இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா. பல்லவனோட அம்மா இங்கே வராமல் இருந்திருந்தா கூட பல்லவன் சந்தோஷமாக தான் இருந்திருப்பான். ஏதோ ஒரு மூலையில் அவனுக்கு கஷ்டம் இருந்திருக்கும், அம்மாவை பார்க்க முடியலையே, அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டுருப்பான் கண்டிப்பாக. ஆனால் இவங்க இவ்வளோ கேவலமானவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டாவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். இதுக்கு அவங்க அம்மாவை பார்க்காமே இருந்திருக்கலாம்ல, அவங்க இங்கே வந்து வராமே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அண்ணே சாரிண்ணே, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஏன்பா ஏன்பா நீ மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் தானே பல்லவனோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன், பல்லவன் சந்தோஷப்படுவான்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன், மற்றபடி அவன் இப்படி கஷ்டப்படணுன்றதுக்காகலாம் நான் அப்படி பண்ணலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. ஐயோ உன்னெல்லாம் நான் எதுவுமே சொல்லலைப்பா, இல்லை அவங்க வராமே இருந்திருந்தா நல்லா இருந்துக்குமோன்னு சொன்னேன், நீ கூட பல்லவன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே கஷ்டப்பட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அவங்க இப்படி கேடு கெட்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன கனவாக கண்டோம், சரி விடுப்பா எல்லாமே சரியாயிடும், இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வந்துக்கிட்டே தானே இருக்குது, எல்லாமே தாங்கி தாங்கி பழகிடுச்சுப்பா, நீ எதுவும் கவலைப்படாதுப்பா, விடுப்பா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. உங்களோட கருத்துக்கள், அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.